ஒரு சூப்பரான ஒரு மலையாள படங்க. நம்ம படம் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு ட்விஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன க்ளூனால் கிடச்சிரும். ஒருவேளை இதுதான் ட்விஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம பார்க்குறாலையும் முட்டாளாக்கிட்டு கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். அப்பா இதை நாங்கள் நினச்சே பார்க்கலடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட படத்தை தான் பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதையும் படமும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மலையாளத்தில் வெளியான ஆசாதி அப்படின்ற சொல்லி ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட இயக்குனர் வந்து ஜோ ஜார்ஜ் அப்படின்றவர் இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீநாத் அப்படின்றவர். இவர் மஞ்சுமல் பாய்ஸில் வந்து சுபாஷா நடிச்சிருப்பாப்புல. அதே மாதிரி லால் நடிச்சிருக்காங்க. டப்பிங் ஆர்டிஸ்ட் ரவீனா வந்து இந்த படத்தில் ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. சரி, படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, படத்தோட கதை வந்து என்னன்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே வந்து ஒரு கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸ்ல வந்து கோர்ட்ல வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஒரு பொண்ணுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாய் பேச முடியாத ஒரு கர்ப்பிணி பெண்ணு. அந்த கர்ப்பிணி பெண் வந்து அந்த ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய எம்எல்ஏவோட மகனை வந்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. வாய் பேச முடியாத ஒரு கர்ப்பிணி பெண் வந்து சிறையில் அடைச்சிடுறாங்க. அவங்க பிரசவத்துக்காக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. இந்த நேரத்தில் அந்த பொண்ணோட அப்பாவும் கணவனும் சேர்ந்து பொண்ணை எப்படியாவது குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் குழந்தையும் பொண்ணையும் கடத்துறது தான் படத்தோட கதை. இவங்க கூட ஒரு 5 பேர்த்த சேர்த்துக்கிறாங்க. 5 பேர்த்த சேர்ந்து இவங்க போட்ட பிளான் திட்டமிடி கடத்தினாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே ஒரு ட்விஸ்ட் அடிக்குது. இவங்க போட்ட பிளான் போலீஸுக்கும் தெரிஞ்சு போகுது. போலீஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எப்படி கடத்துறாங்க இல்லை அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையுமே. படம் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரையும் நல்லா தான் போய்கிட்டே இருக்கும். படத்தோட மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வர்ற ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் தான். அந்த ட்விஸ்ட் தான் படத்துல மிகப்பெரிய பிளஸ். இது தவிர்த்து வேற என்னென்ன பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, படத்தில் நடிச்சிருக்க ஸ்ரீநாத்தா இருக்கட்டும், ரவீனாவா இருக்கட்டும், அப்புறம் லால், இவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. கூட நடிச்சிருக்கிற சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் எல்லாமே சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. படத்தோட பிஜிஎம் சூப்பராகவே இருக்கும். ஆனா இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எது பிளஸ்ஸா இருக்கோ அதே தான் மைனஸா இருக்கு. நல்லா சீரா போய்கிட்டு இருக்க படத்துல திடீர்னு ஒரு வேகத்தடை வந்துச்சு அப்படின்னா வண்டி ஏறி ஒரு குலுங்கி அதுக்கப்புறம் நேராக போகும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் நல்லா போய்கிட்டு இருக்க படம் வந்து ஒரு இடத்துல லைட்டாக டவுன் ஆகுது. ஏன்னா திட்டம் போட்டுறாங்க. திட்டம் போட்டுட்டு அந்த விஷயம் வந்து போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க எப்படியா கடத்த போறாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. அது உங்களுக்கும் ஃபீல் ஆச்சு அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கடுத்து இந்த படத்தில் மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டருக்கு வந்து சரியான முடிவு இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஆரம்பத்தில் கோர்ட் சீனில் வந்து சொல்றதுக்கு ஆள் அனுப்புவாங்க. அவங்க வந்து அங்கே கொல்ல மாட்டாங்க. வேற ஒரு இடத்துல ஆள் அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போ அந்த இதுக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, அதுக்கடுத்து என்ன அப்படின்ற ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் பார்த்தீங்களா, அது தெளிவாகவே காமிக்காமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. இது நீங்கள் பார்த்தப்பையும் உங்களுக்கு இதே மாதிரி தான் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஓவராலாக பார்க்குறப்போ அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தான் இருக்கிறதுலே சூப்பரான இருக்கு. படத்தை வந்து பாருங்க, ஜாலியாக இருக்கும். ஒரு 2 மணி நேரம் நல்லா பொழுது போகிற மாதிரியே தான் இருக்கும். இது நீங்கள் தமிழ் டப்லேயே பார்க்கலாம். தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்கு. சன்நெக்ஸ்ட் ஓடிடியில் வந்து இந்த படம் அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மறக்காம கதையும் படமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.